ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நியூ லைஃப்ல லைக்ரா ஷர்ட் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பார்க்க போறோம். டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம டிசைன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் சைஸ் பார்க்குறோம். இங்க பாருங்க. எக்ஸல் சைஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபிட் இருக்குன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, எக்ஸல்னு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 42 இன்ச் வரும். ஜஸ்ட் அப்படியே லென்த் எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 28 30 வரும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் பாத்தீங்கன்னா 30 வரும் லென்த் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோல்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நியூ லைஃப்ல. இந்த கையோட ஸ்லீவ் லென்த்தா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா மெஷர்மெண்ட் நம்மளது. உங்களுக்கு ஒரு பிராண்டட்ல எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு சேம் மெஷர்மெண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டிசைன். இங்க பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா சைடு நல்லா போகும். அதே மாதிரி நம்ம மெட்டீரியலோட ஃபீல் பாத்தீங்கன்னாலும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு இழுக்கிறேன்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஃபீல் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இங்க நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த அளவுக்கு இருக்கிறது இப்ப எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் வருது, அவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, பாத்தீங்களா இந்த எவ்வளவு நீட்டா இருக்குன்ட்டு. இது பாத்தீங்கன்னா நம்ம நியூ லைஃப் பிராண்டு. நம்மள வந்து நியூ லைஃப் பிராண்டு. பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம யோக் போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, பேக்ல யோக் போட்டிருக்கிறோம். பேக்ல பாத்தீங்கன்னாலே ஷோல்டர் போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு காட்டன் ஷர்ட்ல எந்த அளவுக்கு ஷோல்டர் கொடுத்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா நீட்டா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹார்மோல் ஃபிட் பேக்லாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சோட கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, கை பாத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா ஸ்டிச் 2 ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இங்க ஒரு ஹேண்ட்லெஸ் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு நீட்டா கொடுத்துருக்கோம். பேக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாலும் இங்க பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டிச் கொடுத்துருக்கோம். 1 2 3 4. அதே பாத்தீங்கன்னா இங்க சிங்கர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச் எல்லாம் பாத்தீங்கன்னா இழுத்தாலும் பிரேக் ஆகாம எந்த அளவுக்கு இழுத்தாலும் உடையாது. இங்க பாருங்க, இவ்வளவு இழுக்கிறோம், எந்த ஒரு இடத்துலயும் பிரேக் ஆகாது, அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். அதே மாதிரி பட்டனோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னதான் இழுத்தோம்னாலும் அந்த அளவுக்கு ஸ்டிச் ஆக வெளியில வராத அளவுக்கு இங்க வருங்க. இழுத்தா பீஸ் தான் வருமா தவிர பட்டன் ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம நியூ லைஃப் பிராண்ட்ல. இதே மாதிரி டிசைன் நம்ம போய் இப்போ வாங்க டிசைன் பார்க்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற டிசைன்ஸ், ஒவ்வொன்றும் வேற ஒரு டிசைன்ஸ். இங்க பாருங்க, இந்த டிசைன்ஸ் பாருங்க, இதுவும் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல போற டிசைன்ஸ் தான் எல்லாமே. அந்த அளவுக்கு லெவலா கொடுத்துருங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெட் டைப்ஸ். இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு டீசெண்டா இருக்கிறவங்களே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கும். இங்க பாருங்க, இந்த டிசைன்ஸ் பாருங்க, இது பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார்மலான ஷர்ட் தான். இதெல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஆளே நல்லா போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கவங்க போடாம. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு லீவ் பிரிண்ட். இங்க பாருங்க, லீவ் பிரிண்ட்ல எந்த அளவுக்கு இலை வரும் தெளிவா இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஒயிட் பிளாக் பேஸ் அடிச்சிருக்கிற மாதிரி ஒரு லீவ் பிரிண்ட்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா கொடுத்துட்டு இருக்கு. இந்த பிரிண்டோட கிளாரிட்டியே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எஸ் சைஸோட பிரிண்ட். எஸ் சைஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா 36 வரும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 36 வரும். லென்த் பாத்தீங்கன்னா 27 வரும். இங்க பாருங்க, நம்மளோட நம்மளோட ஃபிட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதத்திலையும் காம்ப்ரமைஸே ஆகாது. சும்மா நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், லென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கொடுக்காம எல்லாமே கரெக்டா பினிஷிங்ல கொடுத்து 130க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு. நம்மளோட பிராண்டடுக்காக 130 கொடுத்துட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த டிசைன்ஸ் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஜெனுவனான ஆளுங்க போடலாம். ஒரு நார்மலான பர்சன்னா ஒரு டீசெண்டா போடலாம்னா அந்த டிசைன்லாம் போடலாம், நல்ல பிரச்சனையே இல்லை. இங்க பாருங்க எவ்வளவு டீசெண்டா இருக்கு பாருங்க. அதே மாதிரி டிசைன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட பாத்தீங்கன்னா எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் மொத்தம் பாத்தீங்கன்னா அப்புறம் 3XL கூட இருக்கு நம்மகிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 6 சைஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எஸ், எம், எல், எக்ஸ்எல் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க SML எக்ஸ்எல் மட்டும் பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கு உண்டான டிசைன் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான இது வந்து எம் சைஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் நிறைய சைஸ் இருக்கு நம்மகிட்ட. எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு கோவாவில் போடுற பிரிண்ட் தான். இங்க பாருங்க இந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. நம்மளது ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓனா அடிக்கிறோம். அதுதான் ஹைலைட். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பிரிண்ட் எல்லாமே ஓனா பண்றோம். நம்மளே பாத்தீங்கன்னா பிரிண்ட் அடிச்சு நம்மளே ஒயிட் துணி எடுத்து நம்மளா பிரிண்ட் அடிக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த எஃபெக்டோட வருது. மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால எடுக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி பத்தல. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓனா பண்றோம். அதனாலதான் எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்கு நீட்டா இருக்கும். நம்மளோட குவாலிட்டியும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓனா பண்றோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல் வீடியோல ஃபுல்லாவே காட்டுறேன். இவருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செக்குடு நார்மலான பர்சன்டே போடலாம். அதெல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சட்டைக்கெல்லாம் நிறைய போயிருக்கு இந்த ஸ்டைல்லாம். இங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சட்டைக்கு எப்படி போயிருக்கு, இதெல்லாம் செமையா போயிருக்கு குரூப் சட்டைக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குரூப் சட்டாவும் எடுத்துக்கலாம். குரூப் சட்டைன்னு எடுத்துட்டா கொஞ்சம் ரேட்டு கூட வரும். நீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். குரூப் சட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட குரூப் சட்டும் கூட அவைலபிள் தான். இங்க பாருங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிசைன்ஸ் தான்.
எல்லா டிசைன்ஸுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டிசைன்ஸ் வேற டிசைன்ஸாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இப்பெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்களா, ஒரு ஃப்ளவர் ரோஸு. இங்கே பாருங்க, நீங்களாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன்னா ஒரு லவ்வர்ஸுக்கு ஏன்னா பாய்ஸு கேர்ள்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் எடுத்து அந்த மாதிரி சொல்ல முடியாததுக்கு இந்த மாதிரி ரோஸாவாக எடுத்து கொடுத்துடலாம். ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் தான். இங்கே பாருங்க பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான லிப்ஸ், வித்தியாசமான பூவு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்து பாருங்க ஒரு நிமிஷம், எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துருக்கு மட்டும் பாருங்க. அந்த பிரிண்டோட கிளாரிட்டி மட்டும் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ள போற மாதிரி அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கும். பிரிண்டோட குவாலிட்டி நம்ம நியூ லைஃப்ல மட்டும்தான் அந்த குவாலிட்டியே கிடைக்கும். நீங்க வெளியில வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பீஸும் நம்ம பீஸும் கம்பேர் பண்ணி பாருங்க. சும்மா நீங்க வராம வெளியிலயே வாங்கிட்டு இருந்தா அது தெரியவே தெரியாது. நீங்க வெளியிலயும் நம்ம பீஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, அவங்க பீஸை இந்த ஒரு கையில் எடுத்துக்காங்க, நம்ம பீஸையும் ஒரு கையில் எடுத்துக்காங்க. வச்சு கிளாரிட்டி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்க, இல்ல வெயிட்டை வச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த விதத்துல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அங்க 120 125 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற குவாலிட்டிக்கு உண்டான கேஷ் இருக்கும் கண்டிப்பா. அவங்க கொடுக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம கொடுக்குறது ஒரே ஸ்டாண்டர்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தாலும் சைஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சாய்ஸா எடுத்துக்கலாம். இந்த பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இந்த எஸ்ஐஸ்ல மட்டும் பாருங்களேன் எவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே எஸ்ஐஸ் தான். இதுவும் எஸ்ஐஸ் தான். இதுவும் எஸ்ஐஸ் தான். இதுவும் எஸ்ஐஸ் தான். இது ஃபுல்லாவே சைஸ் தான். ஒரு சைஸ்லயே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 பீஸ் 5000 பீஸ் இருக்கும். ஒரு சைஸுக்கு 5000 பீஸ் இருக்கும் நம்ம கிட்ட. அதே மாதிரி டிசைன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுலயே ஒரு 400 டிசைன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா மொத்தமாவே 400 பீஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆனா சும்மா ஷோ காட்டிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் சென்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் மிஸ்டேக் இருக்கா என்னன்றதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, பட்டன் போடுறது அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிசுறு எங்கன்னா சின்ன பிசுறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க நீட்டாக வெட்டிடுவாங்க. அதேமாதிரி டேமேஜ் எதனா இருந்தாலும் அப்படியே அவங்க தூக்கிடுவாங்க. அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க பாருங்கள். சின்ன பிசுறு இருந்தாலும் வெட்டிடுவாங்க. பட்டனில் காலரில் சும்மா இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல சின்ன பிசுறு இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீட்டாக மடித்து பேக்கிங்க்கு போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பரபரப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம மட்டும் செக்கிங் மட்டுமே பார்த்திங்கன்னா 40 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. செக்கிங்க்கு மட்டும் பர் டே ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா செக்கிங்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8000 பீஸ்லேருந்து 10,000 பீஸ் வரைக்கும் பர் டே ப்ரொடக்ஷன் ஆகும். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இது ப்ளைன் செட் ஃபுல் ஸ்லீவு. இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ளைன் ஃபுல் ஸ்லீவ். எல்லாமே என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத எடுத்து மிஸ்டேக் என்ன இருந்தால் கரெக்ட் பண்ணி வெளியில் கொடுத்து மறுபடியும் டச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மறுபடியும் பாருங்கள் எடுத்து நீட்டாக மைனிங் பண்ணி அயன் பண்ணுறதுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட செக்கிங் ஸ்ட்ரென்த்தே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. பர் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா பல்க் குவான்டிட்டி தான். இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவு. இந்த ஃபுல் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கலருக்கு மேலே இருக்கும் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்கு. இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீனு, ஒயிட்டு, ஏர்போர்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீன். இங்கே பாருங்கள் பிசர் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி வெட்டுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுங்க பாருங்கள். பட்டன் போடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் சென்டருக்கு வந்துருக்குறோம். அங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பட்டன் போட்டு ஒவ்வொரு பீஸாக மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுற இடத்துல வந்துருக்குறாங்க. பாருங்கள் எப்படி செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். சின்ன டேமேஜ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எதுவுமே பாஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே கரெக்ஷன் பண்ணி எடுத்துருவோம். அதுதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள் பட்டன் போட்டு சின்ன அந்த நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் பண்ணுற இடத்துல சின்ன பிசர் இருக்கும். அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அயனிங் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டே வந்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா அங்கே அயனிங் சென்டர். இங்கே பாருங்கள் ஒரு டேவுக்கு பார்த்திங்கன்னா பர் டே ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 1100 பீஸ் ஒரு டேபிள் தைக்கலாம். நம்மகிட்ட ஒரு 12 டேபிள் தைக்குது. பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கன்ட்டு. ஒரு இடத்துல சுருக்கு எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்மளோட பேக்கிங் அயனிங்லாம் எல்லாமே. வரும் எப்படி நீட்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கும்மனு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் ஒரு அயனிங் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இவர் போட்டிருக்கிறதே நம்ம சட்டை தான். எப்படி ஆல்சோக்காக இருக்கிறது பார்த்தீங்களா. எவ்வளோ வயசான ஒரு இதாக இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு தெரியுறாரு பாருங்கள். நம்ம சட்டையை போட்டாலே எங்கே தான் தெரியுவாங்க எல்லாருமே. பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. நம்ம டேபிளை விட பெருசாக தெரியுது பாருங்கள். இங்கே எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஃபிட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த டேபிளில் தான் இங்கே வெளியே போயிருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த நம்ம தம்பி போட்டுருக்கிற சட்டையை நம்ம சட்டை தான்.
இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டுருக்கிற தம்பிஸ் போட்டுருக்கிற சட்டை பார்த்திங்கன்னா எம் சைஸ் சட்டை, தைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் போல். நம்மகிட்ட இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சட்டையை தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே முன்னாடி போட்டிருக்கிறோம் நம்ம சட்டை தான் போட்டிருக்கிறாரு. ஏன்னா அவங்க இங்கே டிசைனை பார்த்துட்டு அவங்களால போடாமல் இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து கணிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது, நீங்கள் தனியாக சிங்கிளாக வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் உங்களோட கருத்து கணிப்பை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம்.